திமுக எதிர்ப்புலதான் அதிமுக வளர்ந்ததுன்னே சொல்லலாம். ஆமா, பட் அப்படி நேற்று இருக்கும்போது வரை, அதாவது இந்த தேர்தலுக்கு முன்பு வரை அவ்வளவு கேவலப்படுத்தினாரு உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடிய. ஆமா. தரையில் தவழ்ந்து வந்தவர் அப்படின்னாங்க, 10 தோல்வி 10 பழனிசாமி. தோல்வி பழனிசாமி இருந்தாங்க, சரவணபவன் ஹோட்டல் மேனேஜர் இருந்தாங்க, எவ்வளவோ கேவலப்படுத்தினாங்க. அவங்க போய் இவங்க கூட கூட்டணி சேர்றான் அப்படின்னு சொல்லிட்டா அது எவ்வளவு பெரிய மோசமான அந்த எதிரி, எவ்வளவு எவ்வளவு கேவலமான எதிரி. அந்த அந்த எதிரிகிட்ட நம்ம ஏதாவது அறம் எதிர்பார்க்க முடியுமா? நட்பண்புகள் ஏதாவது எதிர்பார்க்கணும். அவனுக்கு தேவை எப்படியாவது இந்த ஆட்சியில வந்து தாவைக்காவை தள்ளி விட்டு நம்ம வந்து உட்காந்துடணும். இன்ன வரை என்ன சொல்லிட்டு இருக்காரு? நீங்க சொன்ன மாதிரி 6 மாசம் தாங்காது, ஏதோ பாடி மாதிரி 3 மாசம் தாங்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அவங்களுக்கு இந்த வெற்றியானது வந்து அவங்களுக்கு தாங்கல சார். அவங்களால ஜீரணிக்க முடியல. அது யாரோட பிரச்சனை? யாருடைய தப்பு? உங்க தப்பு. நீ எதுக்கு இவ்வளவு திருடுன? இது எதுக்கு மக்கள் இப்படி சொல்றன? தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு மக்களையும், தமிழ்நாட்டு மக்கள்லாம் நம்மளோட அடிமை, தமிழ்நாடு நம்மளுடைய குடும்ப சொத்து, இந்த அமைச்சர்கள்லாம் நம்மளுடைய வேலையாட்கள் அப்படின்னு தானே நினைச்சிருந்தாங்க. அதுக்கான பரிசு தானே உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கு. என்ஜாய் பண்ணுங்க இப்போ.